நான் இன்றைக்கி கேரட் சாதம் செய்ய போகிறேன். அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் கேரட் வந்து அப்படியே தோலை நல்லா சுத்தமாக கழுவி போட்டு நல்லா துருவலை நல்லா காய் சீர மிஷினில் நல்லா பெருசு பெருசாக துருவி வச்சுருக்கேன். அடுத்தது ஒரு பெரிய வெங்காயத்தை நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன். கருவேப்பிலை தேவையான அளவு. பீன்ஸ் பாருங்கள் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுருக்கேன். அடுப்பு ஆன் பண்ணி வச்சிடலாம். காஞ்சிருச்சு, அதனால் 4 ஸ்பூன் கல்லான ஊற்றிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவு, சாப்பாட்டுக்கு தேவையான அளவு நீங்கள் ஊற்றிக்கலாம். நான் வந்து எனக்கு தேவையான 4 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். நீங்கள் சோம்பு இந்த மாதிரி போட்டுக்கலாம். நான் வந்து கடுகு போட்டிருக்கேன். சோம்பு நான் இஞ்சி பூண்டு எதுவுமே போடல, அதனால் வந்து நான் சோம்பு வந்து 1/4 ஸ்பூன் போடுறேன். போட்டு வெங்காயத்தை போட போகிறேன். நீங்கள் பச்சை மிளகா கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் பச்சை மிளகாயெல்லாம் போடல. இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலை போட போகிறேன். ஒரு கொத்து ஒரு தக்காளி போட்டுக்கலாம். நான் தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள் 1/2 ஸ்பூன் போடுறேன். மிளகுத்தூள் போட்டுக்கிறேன்.
இப்படி கொட்டுறதுக்கு சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் வந்து இப்படி நறுக்கிறதுக்கு குத்துறதுக்கு இது பண்ணுற கொஞ்சம் சிரமமாக இருந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு மூடி வச்சிங்கன்னா நல்லா வெந்துடும். ஆவியிலேயே 2 நிமிஷத்தில் வெந்துடும் இது தக்காளி. தக்காளி வேணும்னா போட்டுக்கலாம், ஆனால் கொஞ்சம் போட்டால் அது ஒரு மாதிரி ஒரு டேஸ்ட் வரும், அதனால தான் போடுறது. பாருங்கள் ஓரளவுக்கு வணங்கிடுச்சு. இப்போ வந்து பீன்ஸ் போட்டு நல்லா ஆவியில் வேக வச்சிடலாம். அடுப்பு சிம்மில் வச்சு இதை அப்படியே நல்லா வேக விடுவோம். ரெண்டு நிமிஷம் அப்படியே வேகட்டும். பாருங்கள் 2 நிமிஷத்தில் எந்த அளவுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். அடுப்பு சிம்மில் தான் வச்சுருக்கேன். இன்னும் நம்ம துருவி வச்சுக்கிற கேரட்டை போட்டுடலாம். இது ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். அப்புறம் பார்க்கலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. முழுசாக வந்து ஃப்ரை ஆகிடக்கூடாது, பாதி மட்டும்தான் வெந்திருக்கணும். அப்போ தான் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பல்ல படும்போது. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவோம்னா 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி 5 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். சின்ன முட்டையாக 5 முட்டை எடுத்து வச்சுக்கிறேன். அதை உடச்சி ஊற்றிடுவோம். கொஞ்சம் மிளகுத்தூள் லைட்டாக கொட்டிக்கலாம், இந்த முட்டைக்கு தகுந்த மாதிரி. உப்பு, லைட்டாக மஞ்சத்தூள் போட்டு இதே மட்டும் லைட்டாக
வேறு பாத்திரத்தில் கூட வச்சு இது பண்ணிடலாம். இப்போ இதில் அப்படியே சாப்பாடு போட்டு கிளறிடலாம். இப்படியே வேணும்னா தேங்காய் பூ கூட துருவிக்கலாம், பொரியலை யூஸ் பண்ணிக்கிறேன்னா. இல்லை அப்படின்னா இப்படியே கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நான் இப்போ இதில் சாப்பாடு போட்டு கிளற போகிறேன். ரெடி ஆகிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிட்டேன். நீ இதில் வந்து சாப்பாடு போட்டு கிளறிக்கலாம். பாருங்கள், சாப்பாடு போட்டுடலாம். சாப்பாடு போட்டு கிளறலாம். சாஸு இந்த மாதிரியெல்லாம் ஊற்றவே தேவையில்லை. தக்காளி சாஸு, சொயா சாஸ் எல்லாம் ஊற்றவே தேவையில்லை. நார்மலாகவே இதை வந்து அப்படியே போட்டு கிளறிலே சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். இஞ்சி பூண்டு கூட தேவையில்லை. மிளகாய் பொடி, மட்டன் பொடி இதெல்லாம் தேவையே இல்லைங்க. சாதாரணமாக மிளகு பொடி இருந்தாவே போதும், நல்லாயிருக்கும். இதில் வேணுன்னா கொத்தமல்லி தழை இருந்ததுன்னா அப்படியே தூவிடுங்க. என்கிட்ட இல்லை, அதனால் நான் போடலை. போடாமலும் நல்லாயிருக்கும். அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க. பசிக்குதா? சாப்பாட்டை பார்த்தோன்னே பசிக்குதா? பண்ணிட்டு பாருங்கள், எவ்வளோ அழகாக நம்ம கிளறிட்டோம். சிம்பிளாக பாருங்கள், இந்த மாதிரி சிம்பிளாக செஞ்சிடலாம். இப்போ பரிமாறிட்டு பார்க்கலாம். பாருங்கள், எந்த அளவுக்கு நல்லா இதாக கிரேனஸாக இருக்குங்க. சூப்பராக இருக்கும். இது பரிமாறிடலாம். நல்லா இருக்கா? எப்படி உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்கா? உப்பு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குல்ல? இது போல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்.